ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். நம்ம டே 14 கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஈஸி தான். ஸோ பார்த்துடலாம். ஓகே, பார்ப்போமா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் பார்த்துருவோம். ஐனா என்ன வரும்? ஆம் வரும். யூவி தேனா என்ன வரும்? ஆர் வரும். ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் வரும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ப்ரெசன்ட் டென்ஸில்? ரைட். ஓகே, என்ன ஃபார்முலா, என்ன சப்ஜெக்டோ ஐயோ யூவோ வியோ, அது ஐனா ஆம் வரும். ஐ ஆம் கூட என்ன வரணும்? ஒரு வர்பு. அந்த வர்போட என்ன சேர்க்கணும்? ஒரு ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. முன்னாடி வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், பக்கத்தில் ஒரு வர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி இருக்கணும். ரைட். இப்போ ஐனா ஐ ப்ளஸ் ஆம் ப்ளஸ் வர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன செய்கிறோம், எக்ஸாக்ட் டைமில், இப்போ பர்டிகுலராக இந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? எக்ஸாக்ட் டைமில் நடக்கிறது. எக்ஸாக்ட் டைமில் இப்போ என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கூட? நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஐ எம் டாக்கிங். ஓகே, வாட் ஐ எம் டூயிங்? ஐ எம் டாக்கிங். தட் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட் யூ ஆர் டூயிங்? யூ ஆர் லிசனிங். ஓகே, யூ ஆர் லிசனிங். ரைட். அதர்வைஸ் என்ன சொல்லலாம்? யூ ஆர் வாட்சிங் மை சேனல். ஆர் வாட்சிங். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸாக்ட் டைமில் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? நான் விளையாடுறேன். இது எப்படி சொல்லலாம்? நான்ன்றது என்ன? ஐ. ஓகே, ஐன்னு வந்தால் பக்கத்தில் என்ன வரும்? ஆம் வரும். விளையாடுற அப்படின்றது ஒரு verb இல்லையா? தட் இஸ் பிளே இல்லையா? பிளேக்கு பக்கத்தில் என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்புறம் என்ன வரும்? ஐ எம் பிளேயிங். ஓகே, என்ன வரும்? ஐ எம் பிளேயிங். ஐ எம் பிளேயிங்னா என்ன? ஐ. நான்ன்றது ஐ எம், விளையாடுறன்றது verb பிளே ப்ளஸ் ஐஎன்ஜி, பிளேயிங். ஐ எம் பிளேயிங். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ கேட்குறோம், வீட்டில் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் இப்போ குக் பண்ணிட்டு இருக்கேன், சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அம்மாட்ட போய் கேட்குறீங்க, என்ன செய்றீங்க? நான் இப்போ சமைக்கிறேன், இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? நான் அப்படின்றது என்ன? ஐ எம். சமைக்கிறேன்றதுக்கு verb என்ன? குக்கு. தட் இஸ் என்ன பண்ணும்? சமைக்கிறேன், குக்கிங், ஐஎன்ஜியோட. ஐ எம் குக்கிங். இப்போதுனா என்ன வரும்? நவ். ஸோ என்னது? நான்ன்றது ஐ எம், சமைக்கிறேன்றதுக்கு குக்கிங், இப்போதுன்றதுக்கு நவ். ஐ எம் குக்கிங் நவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யூக்கு. யூனா என்ன வரும்? ஆர் வரும் இல்லையா? ஸோ யூ ஆர் ப்ளஸ் என்னது? வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸாக்ட் டைமில் செய்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். வேறு எதை மாதிரி சுச்சுவேஷனுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். நீங்கள் எப்போதும் குளித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அர்த்தம், நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் குளிச்சுட்டே இருந்தாங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் குளிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எப்போதும் குளிச்சுட்டே இருக்கீங்களே, குளிச்சு கொண்டே இருக்கீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ஃபார்ம் தானே. நீங்கள் எப்போதும் குளிச்சுட்டே இருக்கீங்களே, கொண்டு இருக்கீங்களேன்னு வந்தாலே கண்டினியூஷன் தான் அர்த்தம் இல்லையா? ஸோ குளிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்றாங்க. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றலாம்? நீங்கள் அப்படின்றது யூ இல்லையா? யூக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஆர் வரும். யூ ஆர். குளிக்கிறதுன்றது verb இல்லையா? பாத். அப்போ குளித்து கொண்டிருக்கிறீர்கள்னா என்ன? பாத்திங். அப்போ யூ ஆர் பாத்திங். எப்பொழுது? ஆல்வேஸ். யூ ஆர் பாத்திங் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் யூ ஆர் ஆல்வேஸ் பாத்திங்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, யூ ஆர் பாத்திங் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம், யூ ஆர் ஆல்வேஸ் பாத்திங்னு சொல்லலாம். யூ ஆர் ஆல்வேஸ் பாத்திங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அம்மா கிட்ட கேட்குறோம், என்ன சாப்பாடுன்னு? தோசைன்றாங்க. என்ன, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தோசை தான் செய்கிறீங்க கேட்குறோம் இல்லையா? ஸோ verb என்ன? நீங்கள், யூ ஆர். சாரி, சப்ஜெக்ட் என்ன? நீங்கள், யூ ஆர். செய்கிறீர்கள் அப்படின்றது verb இல்லையா? மேக்கிங். யூ ஆர் ஆல்வேஸ் மேக்கிங் என்னது? தோசை. ரைட், கரெக்ட். யூ ஆர் ஆல்வேஸ் எப்பொழுதோ என்ன செய்கிறீங்க? மேக்கிங் தோசை. ரைட். ஸோ இதுதான் வந்து
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, வி வச்சு பார்ப்போம். வின்னு வந்தாலும் என்ன வரும்? ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக என்ன பண்ணுறோம், அப்புறம் டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறதுக்கு பார்த்தோம். அடிக்கடி நடக்கக்கூடிய செயலுக்கு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் பண்ண ஒன்றை வந்து சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நடக்குது. நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அது மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய, தட் இஸ் பிளான் பண்ணது. ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பிளான் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நாங்கள் ஊட்டிக்கு செல்கிறோம். அப்போ பிளான் பண்ணிட்டோம், ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நாங்கள்னா என்ன, பிளான் பண்ணக்கூடியது. நாங்கள்னா என்ன, வி ஆர். செல்கிறோம்னா என்ன, கோயிங். எங்க, டு ஊட்டி. ஸோ நாங்கள்னா என்ன, வி ஆர். அப்புறம் நான் ஆருக்கு பக்கத்தில் செல்றோன்ற verb என்ன, கோயிங். எங்கே போகிறோம், டு ஊட்டி. பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நாளைக்கு லீவ் போட போகிறேன், முடிவு எடுத்துட்டேன் இல்லையா, முடிவு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், நாங்கள் என்ன, வி ஆர். ஓகே, என்னது எடுக்கிறோம் அப்படின்றது என்ன, verb டேக் இல்லையா, டேக்கிங் ஐஎன்ஜியோட. ஸோ வி ஆர் டேக்கிங் என்னது, விடுப்பு, லீவ். எப்போ, நாளைக்கு, டுமாரோ. எக்ஸாம்பிள் பாருங்க, வி ஆர் டேக்கிங் லீவ் டுமாரோ. நாங்கள்னா என்ன, வி. எடுக்கிறோன்றது ஆர் டேக்கிங். என்ன எடுக்கிறோம், லீவ் எடுக்கிறோம். எப்போ, டுமாரோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? பிளான் பண்ண ஒரு ஆக்ஷன், முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவு எடுத்ததை சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா இந்த சென்டென்ஸை, ஸ்டேட்மெண்ட்டை? ஓகே, நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, தேக்கு பாருங்க, தே ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்னன்னா ஒரு தற்காலிகமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டெம்பரரி சுச்சுவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன, இங்கே சென்டென்ஸை பாருங்க, அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளனர். அப்படின்னா என்ன அர்த்தம், டெம்பரரியாக இருக்க போகிறாங்க. அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணி கொண்டிருக்காங்க இல்லையா, ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க டெம்பரரியாக தான் தங்க போகிறாங்க. அடுத்தது என்ன, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க இல்லையா. ஸோ டெம்பரரியாக ஒரு விஷயத்தை, தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இதை எப்படி சொல்லலாம், அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளனர். சொல்லுங்க பாப்போம், நீங்களே ட்ரை பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம், அவர்களுக்கு சப்ஜெக்ட் என்ன இங்கிலீஷ்ல, தே. தங்கியுள்ளனர் verb இல்லையா. ஸோ எப்படி சொல்லலாம், தே பக்கத்துல ஆர் வரும். தங்கியுள்ளனர், தங்கி என்ன verb, ஸ்டே. ஓகேவா, தே ஆர் ஸ்டேயிங், ஐஎன்ஜி போடல இல்லையா. தே ஆர் ஸ்டேயிங் எங்க, ஒரு ஹோட்டல்ல. என்ன ஹோட்டல், தே ஆர் ஸ்டேயிங் இன் எ ஹோட்டல், ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அவர்கள்னா என்ன, தே. தங்கியுள்ளனா ஆர் ஸ்டேயிங். ஓகேவா, verb வந்துட்டா, தே ஆர் ஸ்டேயிங் வந்துட்டா எங்க, ஒரு ஹோட்டலில். இன்ன ஹோட்டல். கிளியர் ஆச்சா? ரைட். ஹீ ஷீ இட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், இஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஹீயோ ஷீயோ வந்தால் என்ன வரும், இஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு verb, அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி வரும். ரைட். ஓகே, வேறு என்னத்துக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த டைமில் நடக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த டைமில் இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து அவன் ஒரு கல்லூரியில் படிக்கிறான். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நைட் ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் பையன் என்ன பண்ணுறாருன்னு. அவன் ஒரு காலேஜில் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. 10 மணிக்கு பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். ஓகேவா, தூங்கிட்டு இருக்கான் தான் ஆக்ஷன். ஆனால் என்னது, அவர் என்ன சொல்கிறது, அவன் ஒரு காலேஜில் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆக்ஷன் வந்து அவன் படிக்கிறது என்ன உண்மைதான், ஆனால் அந்த டைமில் படிக்கல. பட் ஆனால் அவன் காலேஜில் படிச்சிட்டு இருக்கான். ஓகே, ஆக்ஷன் ஹேப்பனிங், ஆனால் என்ன அந்த டைமில் இல்லை. ஓகே, இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்படி எழுதலாம், நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவன்னா என்ன வரும், ஹீ வரும். ஹீக்கு பக்கத்தில் இஸ் வரும். படிக்கிறான் verb என்ன, ஸ்டடி. ஐஎன்ஜி போடணும் இல்லையா. ஹீ இஸ் ஸ்டடிங் எங்க, ஒரு கல்லூரியில். அப்படின்னா என்ன வரும்,
in a college. Correct. அவ்வளோதான். வெரி குட். ஸோ he is studying in a college. அவன் ஒரு கல்லூரியில் படிக்கிறான். சொல்லுங்க பார்ப்போம். he is studying படிக்கிறான். studying in a college. இப்போ அடுத்தது பாருங்க. அவள் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறாள். ஓகேவா? அவள்னா என்ன வரும்? ஷீனா என்ன வரும்? இஸ் வரும் இல்லையா? அப்போ வந்து என்னது? ஷீ இஸ் வேலைன்னா என்ன? ஒர்க். கரெக்ட். ஒர்க்கிங் எங்க? என்ன? ஸ்கூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க குக் கூட பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆக்சுவலாக என்னது? ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் இல்லையா? ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க. இட்டுனா என்ன வரும்? அதுக்கும் இஸ் தான் வரும். இட் இஸ் பிளஸ் வேர்ட் பிளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள், காலநிலை வெப்பமடைகிறதுன்னு வச்சுக்கிறாங்க. அதாவது இது ஒரு சிஸ்டம், அதாவது இது ஒரு காலநிலை வெப்பமடைகிறது. அப்புறம் அர்த்தம், ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ லைட்டாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹாட்டர் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சேஞ்சிங் சுச்சுவேஷன் தானே. ஒரு விஷயம் வந்து நடந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சேஞ்சிங் சுச்சுவேஷனை சொல்லக்கூடியதுக்கு இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். காலநிலைன்றது இட்டு இல்லையா? இட்டுன்றது என்ன? காலநிலைக்கு இங்கிலீஷில் த கிளைமேட். த கிளைமேட் அடைகிறது என்ன? கெட்டிங் இல்லையா? த கிளைமேட் இஸ் கெட்டிங் hotter. The climate is getting hotter. ஓகே. இப்போ அதாவது ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் உடம்பு எப்படி இருக்கு? he is getting well அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம், அவர் முந்திக்காக பரவாயில்ல, ஃபஸ்ட் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். he is getting well, he is getting better. நல்லாயிட்டே வர்றாரு. கெட்டிங் பெட்டர். ஒரு விஷயம் நடந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. புரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா? அது சென்டென்ஸை படித்து எப்படி இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆல்ரைட், வெரி ஃபைன். ஓகே, இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா எப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இப்போ ஐ டேஷ் வாட்டர். வெர்பு வந்து ட்ரிங்க். என்ன வரும்? ஐ பக்கத்தில் ஐ ஆம் ட்ரிங்கிங். வெரி குட். அடுத்தது த சன் டேஷ் ஷைன். சன் வந்து சம்திங் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? த சன். இட்டு தானே? இட்டுனா இஸ் வரும் இல்லையா? த சன் இஸ் ஷைனிங். த சன் இஸ் ஷைனிங். அடுத்தது பாருங்க. த டாக் டேஷ் பார்க். நாய் குறைத்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லலாம்? த டாக் இஸ். இட்டு தானே? த டாக் இஸ் பார்க்கிங். கரெக்ட். இப்போ அடுத்தது பாருங்க. அருண் டேஷ் இங்கிலீஷ். அருண்னா என்ன? ஹி. வர்பு என்ன? டீச். அப்போ வந்து என்ன வரும்? இஸ் டீச்சிங். வேற லெவல். அருண் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். அடுத்தது தே டேஷ் மியூசிக். தேனா என்ன? அவர்கள்னா என்ன வரும்? ஆர் வரும். லிசன் பக்கத்தில் என்ன வரும்? ஐஎன்ஜி. தே ஆர் லிசனிங் டு மியூசிக். அவங்க மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க. மாலா டேஷ் ஹேர். கோம்புன்னு இருக்கு. ஹேர்மா ஹேர். மாலா. கோம்புனா என்னது? சீவுறவங்க. என்னது சீவுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோம்பிங். மாலா இஸ் கோம்பிங் ஹர் ஹேர். HAIR ஹேர். ஓகே. மாலா இஸ் கோம்பிங் ஹர் ஹேர். நெக்ஸ்ட் பாருங்க. இட் டேஷ் ரெயின்னு இருக்கு. என்ன வரும்? இட்னா வந்தா இஸ் இல்லையா? இட் இஸ் ரெய்னிங். ஓகே. அடுத்தது பாருங்க. ஷீ டேஷ் ஹர் லிமிட். ஷீனா என்ன வரும்? இஸ். ஷீ இஸ் கிராசிங் ஹர் லிமிட். அவள் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷீ இஸ் கிராசிங் ஹர் லிமிட். ஓகே. அடுத்தது பாருங்க. ஐ டேஷ் டு சென்னை. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே. ஓகே, சரிதான், கரெக்டாக தான் சொல்றீங்க. அடுத்தது என்ன? த பேர்ட்ஸ் டேஷ் இன் த ஸ்கை. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதை நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், புரிஞ்சுதா? இப்போ சொல்லி கொடுத்த அனைத்துமே உங்களுக்கு புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ சென்டென்ஸை படிச்சுட்டு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நீங்களே அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஈஸியாக இருந்துச்சா? செம்ம ஈஸி தானே? ஓகே, வேறு லெவல் தானே? ஓகே, நீங்களும் வேறு லெவலாக கவனிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை கிளாஸ். பாய்.